ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் இருக்காங்க, குளிக்கலைன்னா கூட அந்த பர்ஃப்யூம் எடுத்து அப்படியே சும்மா ஒரு டப்பா ஃபுல்லாக காலி பண்ணி வெளியே அவங்க போகும்போது சுற்றி உள்ள மொத்த பேருமே வந்துட்டு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லையே அவங்கள பார்க்குற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃப்யூமை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா, ஒரு சில ஆண்கள் பொண்ணுங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில வகையான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் வந்துட்டு பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வகையான பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா, அந்த பர்ஃப்யூமுக்கு ரொம்ப பேர் போன இடம் பார்த்திங்கன்னா சவுதியை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சவுதியில் தான் நம்ம ஒரு கடையில் போயிட்டு, பர்ஃப்யூம் ஷாப்பில் போயிட்டு அதோடைய ரேட்டு எப்படி இருக்குது, அது என்னென்ன இன்க்ரீடியண்ட் அது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, பர்ஃப்யூம் செய்யறதுக்கு தேவைப்படுது, ஸோ அது எதில் செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்ஃப்யூமில் ஒரு 1/2 கிலோ கட்டைங்க, ஒரு 1/2 கிலோ கட்டை இந்த ஊர் காசுக்கு 60,000 ரியால் கிட்ட விற்கும் அப்படின்றாங்க. அதாவது 55,000 to 60,000 ரியால் கிட்ட. நம்ம ஊர் காசுப்படி 14 லட்சம் ரூபாய். பாருங்களேன், ஒரு 1/2 கிலோ கட்டைங்க, 1/2 கிலோ கட்டை 14 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. அந்த பர்ஃப்யூம் ரெடி பண்ணுற கட்டை போல். அப்படி அந்த கட்டையில் என்ன தான் இருக்குது? பர்ஃப்யூமில் அது போல் நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய எல்லாமே இங்கே வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்சிவ் தான். பர்ஃப்யூம்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றும் வந்துட்டு நான் போன ஷாப்பில் வந்துட்டு 250 ரூபா தான் மினிமம் பட்ஜெட்டாகவே இருக்குது. அதாவது 250 ரியால் தான் மினிமம் பட்ஜெட்டாக இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அப்போது 6,000 ரூபாய் தான் மினிமம் பட்ஜெட்டே இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஷாப்பில் வந்துட்டு 14 லட்ச ரூபாய், ஹையர் எண்டு வந்துட்டு 16 லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஊர்லலாம் வாங்குவோம் 100 ரூபா பர்ஃப்யூமு, அது 3 டப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூமுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்களான்றது ஆச்சரியமாகவே இருக்குது. ஆனால் இங்கே நிறைய வந்துட்டு பர்ஃப்யூமுக்கு அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சவுதி வந்துட்டு அழகு சாதனங்கள், அப்புறம் இந்த பர்ஃப்யூம், அது என்ன சொன்னால் நறுமணத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு நல்லாவே இங்கே வந்துட்டு வியாபாரம் ஆகும். இந்த ஷாப்புங்களில், இந்த கடைகளில் கட்டைங்கள்லாம் விற்கிறாங்க. அது கட்டை வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 25,000 ரூபாய், 30,000, அதாவது 25,000 ரியாலு, 20,000 ரியாலு அப்படின்றாங்க. அது எப்படி இருந்தால் ஒன்றுமே புரியல எனக்கு. எதுக்கு அவ்வளோ ரேட்டு? அந்த கட்டையில் எப்படி ரெடி பண்ணுவாங்க முதல்ல பர்ஃப்யூமு? அதுவே எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்படின்னு, அதாவது 25,000 ரியால் கொடுத்து அந்த கிலோ, அதாவது அந்த 1 கிலோ கட்டை, அது தூளாக இருக்குது. அந்த கட்டைங்களை வந்துட்டு 1 கிலோவுக்கு 25,000 ரியால் கொடுத்து எப்படி அதை வாங்குறாங்க? அது வாங்கி அதுக்கான ப்ராசஸ் எப்படி அவங்க பண்ணுவாங்க? அதே மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் ஒரு 6 ml 12 ml ஏதோ லிக்யூடு இருக்குது. அந்த லிக்யூடு ஒரு 6 ml லிக்யூடு. அந்த லிக்யூட் அப்போ அது எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பர்ஃப்யூமுடைய ஸ்மெல்லு. ஏன்னா அது சாதாரணமாலாம் வாங்கிட முடியாது. ஒரு ml ஒரு சின்னோண்டு பாட்டிலில் தராங்க. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி அதை யூஸ் பண்ணுவோம்? அது வந்துட்டு அவங்க நிறைய அதுக்குன்னு ஏதாச்சும் லிக்யூட் இருக்கும் போல், அந்த லிக்யூடில் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க போல். பட் நான் யோசிக்கிறது என்னென்னா, ஒரு 6 ml, அந்த 6 ml எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அதில் இருக்கும் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அதை டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா போச்சு அம்போன்னு. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு இங்கே பர்ஃப்யூம்க்கு வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது அதை வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். பட் அதுவும் இங்கெல்லாம் சேல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டியில் வந்துட்டு பர்ஃப்யூம்லாம் இங்கே கிடைக்குது சவுதியில். அது எல்லாமே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. அது நீங்கள் போகிற ஷாப்பை பொறுத்து. அது 20 ரியாலுக்கும் வந்துட்டு பர்ஃப்யூம் வெளியெல்லாம் கிடைக்கும். நான் போனது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டான கடை. ஸோ அதனால் அங்கே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு சில பணக்காரங்க தான் வாங்க முடியும்னு எனக்கு தோணுது.
பணம் படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள் அவங்க தான் வந்து வாங்க முடியும். நம்மளால் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு நாள் வாங்குவோம், அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஓடுன்னு சொல்கிறாங்க, அந்த உட்டு பேரை வந்துட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் OUD, அது என்னென்ன, அது உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட அந்த நேம் தெரியும், OUD. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். OUD அது உட்டு தான் வந்துட்டு இங்கே சவுதியில் அப்படி சொல்கிறாங்களா, இல்லை ஓடுன்னு அந்த பர்ஃப்யூம்க்கு அப்படி ஒரு பேர் இருக்குதா? அது நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சால் கமெண்டில் வந்துட்டு எனக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நியூஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்டில் சொல்லிவிடுங்க. தென் மறக்காமல் லைக்கை போட்டு போயிடுங்க. தேங்க்யூ. பாய்.